இன்றைக்கி வந்து விளையாட போகிறது வந்து பேட் பேரண்டிங். டுடேஸ் எஸ்டர்டேவே நான் போட்டிருப்பேன் க்ரோ ஏ கார்டன், போய் அதையும் பார்த்துருங்க. அதே மாதிரி இன்றைக்கி பேட் பேரண்டிங் தான் விளையாட போகிறோம். இது ஒரு கெட்ட அம்மா அப்பான்னு தான், ஆனால் இல்லை, அம்மா நல்லவங்க தான். நான் ஆல்ரெடி இது விளையாடல, பார்த்துருக்கேன். 2-3 வாட்டி இந்த வீடியோ பார்த்துருக்கேன். எப்படி விளையாடணும்னு தெரியலாம். வாங்க நியூ கேம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன் மோடா தேர்டு பர்சன் மோடான்றேன். இல்லையே, எனக்கு புரியலையே. ஃபஸ்ட்டு பர்சன் மோடு, தேர்டு பர்சன் மோடு. ஃபஸ்ட்டே போவோம். தேர்டு போகணுன்னா சொல்லுங்கள், போட்டுறேன். ஓகே, பேட் பேரண்டிங் டைட்டில் ஸ்டோரி 1 மிஸ்டர் ரெட் ஃபேஸ். இப்போ அம்மா வருவாங்க. ஐயோ, நானே கிடைக்கிறேனே ஸ்டோரி. கதவு திறக்குது வந்துட்டாங்க. இது யாருன்னு நினைக்காதீங்க, இதுதான் நம்மளோட மாம். ஏன் லேட்டாக வந்தீங்க? ஓகே, மறந்துட்டிங்களா? இன்றைக்கி என் பர்த்டே. தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு கிஃப்ட் எங்கன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு மண்டே சொல்லிடுறாங்க. உனக்கு மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தெரியுமா? ஐயோ, ரெட் ஃபேஸ்னே இல்லை, மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தெரியுமா? அவர் எல்லா நல்ல பசங்களுக்கும் கிஃப்ட்ஸு நிறையா கொடுப்பாங்க. நீ தூங்கும் போது போய் உண்மையாவா? அஃப்கோர்ஸ், இஃப் யூ வாண்ட், நீ பெட்டில் போய் பாடு, அவர் உனக்கு வந்து கிஃப்ட் தருவார். நம்ம வந்து சரின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்க போகிறோம். இப்போ நம்ம பின்னாடி ஒருத்தர், இவர் தான் டேட் சொல்கிறாரு. மறுபடியும் நீ இவனை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறவங்க. எப்பயுமே நீ இதே மாதிரி லேட்டாக தான் வர அப்படின்னு திட்டுறாங்க. சண்டை வருதுங்க, நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ரூமுக்கு போக சொல்கிறாங்க. வாங்க போயிடுவோம். எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு? இதுதான் நம்ம வீடு, நம்ம ரூம். மிஸ்டர் ரெட் ஃபேஸை பார்க்க போகிறோம். இப்போ தான் அவர் வராது. இருங்க, எல்லாருக்கும் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓகே, தெரியுதா? வர போகிறாரு. எனக்கே லைட்டாக தான் தெரியுது. இருங்க, கேம் வேறு ஓல்டு கேம், 2002. அவர் வர நேரம் பார்த்து நான் இது பண்ண விரும்பல. மிஸ்டர் ரெட் ஃபேஸ், வாங்க அப்படின்ற மாதிரி வர வைக்கிறோம். ஓகே, ரெட்டு எங்கே கபோர்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ தான் வரான், ஹாய் கட்டுறான். ஒரு பொம்மையை வந்து காட்டுவான். இப்போ திடீர்னு பொம்மை வேணுமா அப்படின்றான். டோருக்குள்ளே போய் லாக் பண்ண போகிறான். கட்சின்னு ஓட்ட முடிஞ்சால் நல்லாயிருக்கும். என் வீட்டு கப்போர்ட்டுக்குள்ள ஏண்டா போகிறோம்? கப்போர்ட்டுக்குள்ளே போகிறோம், எந்திரிக்க போகிறோம். ஓகே, எந்திரிச்சிட்டோம். ஓகே, நம்மளுக்கு ஒரு பொம்மை. உண்மையாகவே நம்மளுக்கு ரெட் ஃபேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு, ரெட் ஃபேஸ் இந்த பொம்மை கொடுத்தாங்க அப்படின்னு அது சொல்லுது, ஹாய் ரான் அப்படின்னு நம்மளுக்கு பேர் சொல்லிட்டு. நீ எப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்னை வந்து மேஜிக்கால் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. நீ இன்னும் என்னைய மாதிரியே இருக்க, உன் பேர் என் பேர் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்றோம்.
ஆமாம், என் மாஸ்டர் வந்து என்னைய இப்படி உனைய மாதிரியே உன் பேரை வச்சு உருவாக்கியிருக்காங்கன்றான். உன் கழுத்து ஏன் ஒரு மாதிரி லூஸாக இருக்குன்னு கேட்குறான். பரவாயில்ல, ஏன்னா சம்டைம்ஸ் என் மாஸ்டர் வந்து மிஸ்டேக் அப்பப்போ பண்ணி விட்டுருவாரு. அந்த பிரச்சனை தான் இதுவுன்றான். உன் சவுண்டு நல்லா சூப்பராக இருக்குன்றியா? எனக்கு சவுண்டே கேட்கலையே. கோச்சுக்காதீங்க, இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சவுண்டு மட்டும் வச்சுக்கிறேன், ஓகேவா? சவுண்டு இல்லை, தள்ளி விட்டுருவோம். பேட் பேரண்டிங். இது திறக்க முடியாது நம்ம. இந்த கிளாசட் வந்து ஸ்ட்ரெக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றான். இருங்க, சவுண்டு ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சவுண்டே வேணாம், ஒரு ஆணியும் பிடுங்கும் வேணான்னு. இவன் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்கவே இது பண்ணேன். இருக்கு, வீடியோ டிஸ்டர்ப் ஆகும். மறுபடியும் ட்ரை பண்ணுன்றான். இன்னும் ஓப்பன் ஆகலை இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கேன்னு அது சொல்லுது. நீ சாப்பிடு, அப்போ நான் சாப்பிட முடியும் அப்படிலாம் சொல்லுது. வாவ், இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. உன்னை இங்கே வச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வச்சிருங்க. இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டர் நீ படிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் 1 மணிக்கு வந்து வேலை விஷயமா வெளியே போயிட்டேன். ஃப்ரீசரில் சாப்பாடு இருக்குது, அதை சூடு பண்ணி சாப்பிடு. நான் வர லேட் ஆகும் எப்பயும் போல். அதனால் நீ வந்து இப்போ அதனால் நீயே அதை ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. இப்போதைக்கு அன்புள்ள அம்மான்னு எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க திறந்துடலாம். இது பார்க்க தக்காளி சாறு மாதிரியே இருக்கு. வெளிநாட்டில் இப்படி தான் தக்காளி சாதமா? டேய், அதை தான்டா எடுத்தேன். அதுவே முடிக்கிறோம், ஹீட் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. நெக்ஸ்ட் வாங்க. இங்கே வந்து இங்கே இல்லை, இங்கே வந்து சாப்பாடு வச்சிடலாம், சோறு வச்சிடலாம். கிளிக். அந்த ஆள் கேட்குது, இதுதான் அவனோட ஃபேவரட் டிஷ்ஷா அப்படின்னு கேட்குது. நான் இதை மேஜிக் பண்ணி வர வைக்கிட்டா இந்த மாதிரி சொல்லுது. அது எப்படி வர முடியும்னு நினைக்காதீங்க. இப்போ வரேன், சாப்பிட்டேன்னா மறுபடியும் வரப்போகுது. வாவ், தட்ஸ் அமேசிங். வாட் எல்ஸ் கேன் யூ டூ? இப்போ பாருங்களேன், பாட்டில் நவர்றா. வேறு யாரும் இல்லை, ரெட் ஃபேஸ் தான். நான் திருப்பிக்கிறேன், இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது. குடிக்குது. ஓகே, பயங்கரமாக இப்போ வந்துட்டு போனால், ஆனால் நான் பயப்படவே இல்லை. ஐ டோன்ட் நவ் யூஸ். எஸ், யார் இது? என்னோட இது எங்கள் அப்பாவோட பாட்டில். அது இப்போ போச்சு. இது உடச்சனால எங்கள் அப்பா என்னைய செம்மையாக விளக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நல்லவேளை எங்கள் அப்பா தூங்கியிருக்காரு. யுவர் டேட். என் மாஸ்டர் உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாருன்னு நம்ம கேட்குறோம். எதுக்காக சொல்லு அப்படின்னு சொன்னோம். ஓகே, எதுக்காக அப்படின்னு சொன்னதுக்கு போய் செக் பண்ணு அப்படின்னு. எதுக்காகன்னு இல்லை, என்ன நீ சொல்கிறன்னு தான் சொன்னோம். இல்லை யாருமே. ஓகே, எங்கள் அப்பா
எங்கள் அப்பா எங்கே அப்படின்றோம். அதுக்கு வந்து நான் தான் சொன்னேன்ல உங்கள் அப்பா எங்கள் மாஸ்டர் ஏன் அப்படின்றோம். ஏன்னா உங்கள் அப்பா வந்து ரொம்ப பேட் பர்சன். உங்கள் அப்பா அவனை எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கள் மாஸ்டருக்கு இந்த மாதிரி பேட் பேரண்ட்ஸை பிடிக்காது. அதனால் தூக்கிட்டு போயிட்டாங்க உங்கள் அப்பா. உன்னை மாதிரி பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி அதுக்கு சொல்கிறோம் நம்ம ப்ளீஸ் நம்ம வந்து அப்பா கிட்டே போகணுன்றோம். அப்பாவை காப்பாற்றணுன்னு. அது வந்து ஒரு டெலிபோர்ட் பண்ணி போகலான்னு. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போய் அது ஓப்பன் ஆகுதான்னு பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் அந்த இது ஓப்பன் ஆகிருக்காது. இப்போ பாருங்கள், இது இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நம்ம சொல்லிவிட்டு அப்படியே அந்த டால் சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா ரூமுக்கு போய் செக் பண்ணு, அங்கே ஓப்பனில் தானே இருக்கும், அதை வச்சு இது பண்ணுது. ஓகே, இப்போ நீ அதை தொற அப்படின்னு. இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. சரி, இங்கே இன்னும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கு உங்கள் அப்பாவோட ரெக்கார்டர் எடுத்து இங்கே வைக்க சொல்லுது. அதாவது வீடியோ ரெக்கார்டர் ஸ்பீக்கர் எடுத்து இங்கே வச்சு ஒன்று ஒன்றா மாற்றி திறக்கணும். இது இல்லை அப்படின்னுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேய் வரும் பாருங்க. பூட்டு நெக்ஸ்ட் நம்ம திறக்க போகிறோம். இதுதான் கரெக்டானது இருக்குது. ஓகே, வாங்க உள்ளே போயிடலாம். இங்கே ஒரு பூனை இருக்குது. இதை போய் நம்ம அப்பாவை பற்றி கேட்க போகிறோம். வாட்ஸ்அப் எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு கேட்குது. நான் வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்கிறோம். உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குது. அவங்க அப்பா பேர் ப்ரூஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது நான் செக் பண்ணுறேன். இங்கே நிறையா ப்ரூஃப்ஸ் இருக்காங்க. டீட்டெயிலாக அவங்க அப்பாவை பற்றி சொல்லு. உங்கள் அப்பா குட்டா இல்லை பேடா அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் ஆங்க்ரியாகவே கோவமாகவே இருப்பாருன்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் அப்பா பேர்டு தான் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு இன்னும் டீட்டெயில் கேட்கும். உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து என்னை அழைப்பாது. அது மட்டும் இல்லாமல் அறையவும் செய்வார். இதுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை அறைவாது. வேறு என்னலாம் பண்ணுவார், இது மட்டும்தான் பண்ணுவார். அந்த பின்னாடி ஒரு டோர் இருக்கும், அங்கே அங்கே ஒரு கதவு இருக்கும், அங்கே போயிரு அப்படின்னு. இந்த நெருப்பு இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி. கிட்ஸு பூ அப்படின்னு பயமுத்துறாங்க. ஹஹா, ஜஸ்ட் சும்மா பயம்தான் முடிச்சிடும். நீ யார் அப்படின்றோம். நாங்களும் இங்கே உன்னை மாதிரி பேரண்ட்ஸ் எழுதி தான் வந்தோம், ஆனால் நாங்கள் இங்கேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லி. ஓகே, அப்புறம் நான் என் கூட இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆனால் இல்லை, பார்த்தீங்களா ஒரு பொண்ணு இங்கே இருக்குது. அது வந்து அவன் வந்து நெருப்பில், அவன் வந்து காரில். இது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி வச்சுருக்காங்க. நம்ம அப்பா இப்படி குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஒன்று கேட்குறோம், டேட் என்னை ஒன்றும் பண்ணாதீங்கன்றாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் இதை எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கை வந்து நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே மறுபடியும் வந்துட்டோம். நம்ம அம்மா பார்க்க போகிறாங்க. இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஏற்றி விளையாடுங்க. இது ரொம்ப பயமாலாம் இருக்காது அந்தளவுலாம். நானே விளையாட நினைக்கிறேன். கழுத்து சுருக்கிக்கிற போது பார்த்து. இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற கிளாஸ் ரூத்தில் என்ன ஒழிஞ்சிட்டு இருக்கு. மிஸ்டர் ரெஸ்பேஸ் வந்து நம்மளை வந்து
நம்ம அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு அவங்க அம்மா வந்து நிம்மதி வச்சு விட்டு இது ரொம்ப நல்லது தான் அப்படின்றாங்க. இது ஒன்றும் ஜோக் இல்லை அப்படின்றோம். இது லாங் ஸ்டோரி டெல், நீ எக்ஸ்பிளைனாக முதல்ல சொல்லு. அது மட்டும் இல்லை, நீ ரெட் ஃபேஸ் கொடுத்த டால் நீ தானே வச்சுருக்க அப்படின்றாங்க. ஓகே, நீ உண்மைதான் சொல்கிற, நீ சின்ன பையன் அதெல்லாம் உனக்கு பற்றி தெரியாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளை பேச்சை நம்ப மாட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம போய் பாருங்க. இது வந்து ரெட் ஃபேஸ் தான். செம்மையாக பயமே இல்லாமல் இருக்குது எனக்கு. ஓகே, மாம் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, இங்கேயே மறுத்து கிடக்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாங்கிட்டோம். நம்ம அம்மாவாது இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. நம்ம எஸ் மாம் அப்படின்றோம். யா மாம். இதுக்கெலாம் காரணம் மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க நம்பவே மாட்டாங்க. உண்மையவே அப்படிலாம் சொல்லியுமே அவங்க நம்பலை. அவங்க நம்மளை சுத்தமாக நம்ப மாட்டாங்க இதில். ஓகே, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் நாளைக்கு வேலைக்கு போக மாட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவை காணோம். ஏன்னா அவங்க மறுபடியும் வேலைக்கு தான் போயிருக்காங்க. நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. அதில் பார்த்தீங்களா, நம்மளை ஏமாற்றிருக்காங்க. ஓகே, நம்ம ஓடி நம்ம ரூமுக்கு போவோம். அந்த பொம்மை பாவங்க. பாருங்க, இப்போ பாருங்க, அந்த பொம்மையை அடிப்பட்டு கிடக்கு பார்த்தீங்களா. இதுக்கு என்னாச்சு? ஐயோ, கிளிக் வேறு என்ன கொடுக்க முடியல சரியா. நம்ம நினைக்கிறோம் உனக்கு என்னாச்சு இப்படிலாம் கேட்க போகிறோம். உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறோம். என் மாஸ்டர் வந்து என்னை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீ நேற்று வந்து உங்கள் அப்பாவை காப்பாற்ற போனது எங்கள் மாஸ்டருக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சாரி என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பொம்மை வேறு டயர்டாக இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இதை காட்டுறோம். நெக்ஸ்ட் இந்த பொம்மை சொல்லுது, இதை வச்சு தான் எங்கள் மாஸ்டரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபைட் அப்படின்னு. அதுக்கு அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆக போகிறோம். டெலிபோர்ட் ஆகிடலாமா? டெலிபோர்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்களேன், அங்கே ஒரு தூரத்தில் ஒரு ஒளி தெரியுதா, அங்கே வச்சுட்டு வந்து இங்கே ஒளியணும். வேகமாக ஓடணும். ஆமாம் மாதிரி பொறுமையாக போகக்கூடாது. அம்மா அழுகுறாங்களா, இங்கே தூக்கி போட்டு ஓடி ஓடி வந்து இங்கே ஒழிஞ்சிடணும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. ஓ இப்படியா, அதான் கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஓகே, கட்சின் அது வேமா மிஸ்டர் ரெட் ஃபேஸ் உள்ளே போகிறான். நம்ம அம்மா அங்கே தான் இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டான். மந்திரம் ஆகுது. இப்போ இதாக போகுது. அவ்வளோதான். வந்து டிஃபைட் ஆகிட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்த வழிக்கே போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொம்மை என்ன ஆக போகுதுன்னா, நீங்களே பாருங்கள் அந்த பொம்மை என்ன ஆகிருக்கு, என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்கள். என்ன நிலமையிலே இருக்கா சொல்லின்றாங்க. உனக்கு என்னாச்சுன்னு கேட்க போகிறோம். உனக்கு என்னாச்சு மறுபடியும்? என் மாஸ்டர் வந்து செத்தனால டிஃபைட் ஆனதுனால என் மேஜிக் பவர்லாம் போகுது அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னால் தானே இப்படி ஆகுது அப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
எங்க பாருங்கண்ணே, மாமு டாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க.